காவேரி வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, "நீ என்னம்மா இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு இங்கே பாருடி, சொன்னால் கேளு, தேவையில்லாமல் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண முடியாது" அப்படின்றாங்க. "இங்கே பாருமா, நான் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக அந்த வீட்டை நான் மீட்டு கொடுப்பேன், என் மேலே நம்பிக்கை வை, கண்டிப்பாக நான் செய்வேம்மா, எனக்கு தெரியும் நீ செய்வேன்னு" சொல்லிட்டு, "சரி இப்போ போகலாம், அவன் ஆடுற வரைக்கும் ஆடட்டும், அவனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நம்ம வந்து பதிலடி கண்டிப்பாக கொடுப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்பி வராங்க. இங்கே வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து வராங்க, கூடவே நிவினும் வராரு. யமுனா வந்து என்ன ஆச்சு, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, போலீஸ் இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி நிவினும் கேட்குறாரு. ஆமாம், போலீஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க ஆண்டி, அந்த பத்திரத்தை எப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட விட்டீங்க அப்படின்னோடனே, அதுதான் எங்கள் நேரமே நல்லா இல்லை, அந்த பத்திரத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கே கூடாது, எடுத்துகிட்டு போனதால அவன் வந்து அதை கைப்பற்றிட்டான், இப்போ அந்த பத்திரத்தை வச்சு அவன் என்னென்ன பண்ண போகிறான்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே, நீங்கள் கவலைப்படாதீங்க ஆண்டி, கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த பாடம் சொல்லி கொடுக்கலாம் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிட்டு இருக்காரு. ஆமாம் நிவினுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும், பாவம் வந்து அத்தை ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க, அந்த வீட்டை எப்படியாவது கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. இங்கே வந்து யமுனா வந்து எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து காவேரி பார்த்து மட்டும் முறைக்கிறாங்க. இவனை என்னை பார்த்து அப்படி முறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. உடனே காவேரி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, காவேரி உனக்கு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போகிறார் நிவின். எப்படி பதறி போகிறார் பார்த்தியா, அப்படியே வந்து காவேரி மேலே பயங்கர அக்கறை அப்படின்னோடனே, எனக்கு இல்லை ஒன்றும் இல்லை நிவின் அப்படின்னோடனே, அப்புறம் ஒன்றும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லை நிவின் அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து யமுனாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. ஒன்று வந்து எதுவும் ஆகலை, அதான் வந்து குமரன் தரல, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. தம்பி இருந்தாருன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே விஜய் பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. சாரதா இருக்கிற தொல்லை பத்தாதா, இந்த பையன் வேறு எங்கே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடுப்பாக பார்க்குறாங்க. என்ன எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன், காவேரி என்ன காவேரி நீ கூட எங்கிட்ட சொல்லக்கூடாதா, என்ன ப்ரோ நீங்கள் 2 பேரும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது வந்துங்க அப்படின்னோடனே, நீங்கள் எதுக்கு முதல்ல இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. என்னத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் வராமல் யார் வருவா, நானும் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தானே, இங்கே பாருங்கள் தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு, முதல்ல நீங்கள் எங்கே வந்து யார் சொல்லுங்கள், என்ன இப்படி பேசுகிறீங்க, இப்படி வராமல் இருக்க முடியும், அந்த பசுபதி இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கா, என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட யாருமே சொல்லலை, காவேரி நீயும் சொல்லாமல் விட்டுட்ட அப்படின்னோடனே, அது வந்து விஜய் அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. அவன் எதுக்கு சொல்லணும், உங்கள் சொல்கிறதுக்கு உங்ககிட்ட உங்களுக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றாங்க சாரதா. அதை கேட்டு காவேரி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. சாரதா அப்படி பேசினோன்னே உடனே வந்து ப்ரோ சொன்னால் கேளுங்க, இப்போ நீங்கள் கிளம்புங்க, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்போ அத்தை கோவமாக இருக்காங்களே, டென்ஷனில் இருக்காங்க, அதை ஏதாவது ஒன்று பேசிடுறாங்க அப்படின்னா, பரவாயில்லைங்க எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி இவங்க பேசிட்டோம், நானும் ரொம்ப நாளாக பொறுத்து போயிட்டேங்க, எவ்வளோ நாள் தான் நான் பொறுத்து இருப்பேன், நீங்களே சொல்லுங்கள், அத்தை என்னை பேசுறது திட்டுறது என்னை வெறுப்பு காட்டுறது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், அப்படி நான் என்னங்க பண்ணிட்டேன் உங்களுக்கு, உங்கள் பொண்ணை வந்து ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிட்டேன்னா சொல்லுங்கள், நான் பண்ண தப்புக்கு வந்து எவ்வளோ தண்டனை தான் எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு விஜய். அதை கேட்டு சாரதா என்ன சொல்கிறது தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க. உடனே விஜய் சைடு வந்து யமுனாவும் பேசுகிறாங்க. என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் அவரை திட்டிகிட்டே இருக்கா, அப்படி அவர் என்ன தாம்மா பண்ணிட்டாரு, அக்காவை நல்லா வாழ வைக்கணும்னு தான் நினைக்கிறாரு, இவ எதுக்கு பேசுகிறான்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிவின் பார்த்து முறைக்கிறாரு யமுனாவை. அம்மா விஜய் மேலே எந்த தப்பும் இல்லைம்மா, தயவு செய்து சொன்னால் கேளுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாருடி யாரும் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே பாருங்கள் தம்பி உங்கள் வேலை என்னமோ அதை பாருங்கள், எங்கள் பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து விஜய் வந்து இங்கே பாருங்கள் அப்படிலாம் நான் விட்டுட்டு போக முடியாது, என் காவேரிக்கு என் பொண்டாட்டி காவேரிக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக நான் வந்து தலையிடுவேன், விஜய் சொன்னால் கேளுங்க, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றா காவேரி. நீ அமைதியாக இருக்க காவேரி, எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்க முடியும், நானும் பார்த்துட்ருக்கேன், உங்கள் அம்மா ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்காங்க, எங்கள் அம்மா ஒன்றும் ஓவராக போகல, நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, இன்றைக்கி ஒரு தீர்வு இல்லாமல் நான் போக மாட்டேன், எதுக்காக இந்த குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்றாரு விஜய். அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருங்கள் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதிங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு. இங்கே பாருங்கள் அத்தை, நான் கண்டிப்பாக அந்த பசுபதிக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுப்பேன், இப்போவே அந்த பசுபதிக்கிட்டேருந்து பத்திரத்தை வாங்கி உங்களுக்கு நான் கண்டிப்பாக தருவேன், உங்கள் வீட்டை மீட்டு தருவேன், இதெல்லாம் நான் செய்வேன் கண்டிப்பாக அப்படின்றாரு. அதை செய்ய நீங்கள் யாருன்னு நான் தான் கேட்டேன்ல, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் உதவி செய்கிறேன்னு வந்துடுவீங்க, அப்புறம் எங்களால் தான் பிரச்சனையாச்சு, எங்கள் குடும்பத்தால் தான், காவேரியால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு, காவேரி எங்கள் குடும்பத்துக்கு வேணான்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி வந்து சொல்லிட்டு போவாங்க, இதெல்லாம் தேவையா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. எங்கள் சித்தி வந்து ஆமாம் உங்கள் சித்தி உங்கள் பாட்டி எல்லாருமே வந்து காவேரி வேணான்னு தான் நினைக்கிறாங்க, அதனால் தயவு செய்து இங்கேருந்து வராதிங்க, நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாங்க சாரதா. இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக இவ்வளோ நடந்திருக்கான்னு அதிர்ச்சி அடைகிறாரு. இதை உண்மையை தெரிஞ்சு விஜய்